कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यम् निहतम् तमः वाळि परकालन् वाळि कलिकन्ये वाळि कुरयलूर् वाळ्वेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபக்தியாதி குணான்னவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாதஸ்மாரம்பாம் நாதயாமுனமுத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீகர்கவம்ச ஸ்ரீசடாரி குரோர் திவ்ய ஸ்ரீபாதாப்ஜமதுபிரதம் ஸ்ரீமத் யதீந்திர பிரவணம் ஸ்ரீலோகாரிய முனிம் வதே. ஸ்ரீகர்கவம்ச கலசார்ண பூர்ணச்சந்திரம் ஸ்ரீவெங்கடாரி குருவரிய தனூஜரத்னம் தஸ்மாதவாப்த நிகமாந்த ரகசியஜாலம் ஸ்ரீமஸ்தலேசய குரும் சததம் பஜாமி. இன்று ஒரு நன்னாள். பெங்களூரில் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய ஓய்வு வேதாந்தாச்சாரியரான எதிராஜியர் அவருடைய கிருபா கடாட்சத்தினாலும் அவருடன் சேர்ந்து அவர் திவ்ய பிரபந்ததாரை என்ற தொடரை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அவரது அதற்கு அனுகூலமாக திருவல்லிக்கணியில் எம்ஓ பார்த்தசாரதியங்கார் சாரிட்டி, அதாவது நான் சொல்லுவது இது ரொம்ப நாளாக உள்ள சாரிட்டி. ரொம்ப நாள் என்றால் ரொம்ப வருஷங்கள், குறைந்தபட்சம் எனக்கு தெரிஞ்சு 60-70 வருடங்களுக்கு முற்பட்டது இது. அப்பொழுதெல்லாம் பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு ஸ்காலர்ஷிப் என்று தருவது வழக்கம். அவ்வாறு வாங்கப்பட்டவர்கள் அடியனுடைய குடும்பத்தாரும் உண்டு. ஏன் அடியனுடைய தகப்பனார் வாங்கியிருக்கிறார், பெற்றிருக்கிறார். பெரிய தர்மஸ்தாபனம் அவர்கள் மூலமாக தான் சென்னையில் உள்ள எம்ஓபி சாரிட்டி, எம்ஓபி வைஷ்ணவா காலேஜ் என்ற பெயரும் இப்பொழுது இருக்கிறது. அவர்கள் மேலும் மேலும் வர்த்ததாம் அபிவர்த்ததாம் என்னும்படியாக இந்த சத்காரங்களை வளர்த்தி கொண்டு வர வேண்டும் என எம்பெருமானை பிரார்த்திக்கிறேன். இன்று அடியனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு திருமங்கை ஆழ்வார் அனுபவித்த பிரபந்தங்களுள் தலையானது பெரிய திருமொழி. அந்த பெரிய திருமொழியை பற்றி திருமொழியில் ஒவ்வொரு தேசமும் அனுபவிக்கலாம் படி இருக்கிறது. அவ்வாறு கொடுக்கப்பட்டதில் அடியனுக்கு கொடுக்கப்பட்டது திருவேங்கடமுடியான். திருவேங்கடமுடியானை பற்றி 4 பதிகங்கள் இருந்தாலும் அதில் முதல் பதிகம் கொங்கலர்ந்த என்ற பதிகம் ஆகும். அதற்கு முன்பாக ஒரு சிறிது நேரம்
திருமங்கை ஆழ்வாரை பற்றி ஒரு இடத்துல ஒரு சில விஷயங்கள் மட்டும் அடியனுடைய கூடஸ்தரான பிள்ளலோகாதி ஜீயர் செய்த சில விஷயங்களை மட்டும் குறிப்பிட்டு கோடிட்டு காட்டிவிட்டு மேற்கொண்டு பாசனங்களை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். கலையாமி கலித்வம்சம் கவில்லோக திவாகரம் யசகோவி பிரகாசாபில் ஆபித்யம் நிகதம் தமஹா என்கிறார். தனியல்ல. இதற்கு இதிலே ஆதித்யன் என்று குறிப்பிடும் பொழுது ஆதித்யன் பாக்கியாந்தகாரத்தை போக்கும், உலகில் உள்ள இருளை போக்குவார். ஆனால் இவர் நாட்டாருக்கு பாக்கியா பயந்த அந்தரங்க பயந்த ஆந்திரங்கள் என்று போக்குபவர். அதாவது உள்ளே இருக்கக்கூடிய நெஞ்சு உள்ளே இருக்கக்கூடிய இருட்டான, அதாவது எம்பெருமானை தவிர மீதி உள்ள விஷயங்களை எல்லாம் போக்கக்கூடியவர் என்று சொல்கிறார். அடுத்த பாசுரத்திலே வாழி பிரகாரம் வாழி கதை எண்ணி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் என்று சொல்லும் பொழுது தூயோன் தூய்மை என்ன பிராபிய அந்தர சுத்தி உடையவர் என்று பாசுரம் சொல்லுகிறார். சுடர்மானவேல் இந்த இடத்துல தேஜோரூபமான மானவேல் பெரியவேல் திருமங்கை மன்னன் எழுக்கும்படியான வேல் என்று குறிப்பிடுகிறார். நெஞ்சுக்கர்களுடைய அடங்கா நெடும்பிறவி நெஞ்சுக்கு நல்ல முதம் தமிழ் நூல் திரைகள் அஞ்சுக்கிழக்கியம் ஆரசாரம் பரசமே பஞ்சக்கணலின் பொறி பரகானன் பண்ணுவர்களே என்ற பாசுரத்திலே கீழே திருமந்திரார்த்தம் இதை பிரதிபாதிப்பது நாராயணா என்னும் நாமம் என்று உபகரமித்து பேசுவின் திருமநாமம் எட்டெழுத்தும் என்றும் நீ திருவிட்டெழுத்தும் கற்று நான் உற்றதும் உன் அடியார்க்கடிமை என்றும் இமையோ தலைவருடைய திருநாமம் நங்கள் வினைகள் தவிர உரைமின் நமோ நாரணம் என்றும் என்று என்கிறார். சகலவேத சங்கிரதையா தற்சாரமே திருமந்திரம் தான் இருப்பது என்று இதை உணர்த்துகிறார். அடுத்தது எங்கள் கதையே ராமானுசமுனியே செங்கைகளத்தாண்ட தவராசா பொங்குபுகழ் மங்கையர்கோன் இந்த மரியாயிரம் அனைத்தும் தங்குபனம் நீ எனக்குத்தா என்ற இடத்திலே நீலன் தனக்கு உலகிலே நீயான் என்றும் கலிமிக்க சென்னல் கழனி குறையில் கலைப்பெருமாம் ஒலிமிக்க பாடலை உண்டு தன்னுள்ளம் தடித்து என்று எம்பெருமானாரை சொல்லக்கடுவதிலே அத்தாலே அவரை அபேட்சிக்கிறது என்கிறார். அடுத்ததாக மாலை தனியே இந்த இதிலே தனியில் சொல்லும் பொழுது கொற்றவனே ராஜாவே பறிகொடுக்குமவன் தெய்வத்துக்கு அரசே பறிக்குமவர் ஆதி நாட்டு அரசே பறிக்குமிடம் மரங்களுக்கு அரசிடம் இப்படியாயிட்டு பறிக்க பதிவு இருந்தபடி வேலை அனைத்தருடன் கையான் வெட்டி பறிக்க எடுத்த அனைத்து வேளாலை அடியேன் வினையே அடியேன் நான் என்ற அவனுக்கு அடிமையான உமக்கு அடியேனான அடியேன் வினையை நீர் துணிந்தால் ஆயிற்று என்று போர்வது என்கிறார். பண்டவல் வினையும் பாட்டியருளான் என்படி பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இந்த குங்கலந்த என்ற பதிகத்துக்கு முன்னாடி அதற்கு அவதாரிகையை நாம் சற்று அனுபவிக்கலாம். பொங்கலந்த பிரவேசம் திருமங்கை ஆழ்வார் முதலில் திருநாமம் எட்டு திருவெட்டெழுத்தின் பெருமையை சொல்லிவிட்டு பிறகு பதறி வணங்குதுமே பதறியாச்சி ராமத்துள்ளானே மற்றும் சால கிராமம் நைமிசாரண்யம் முதலானவைகளை அனுபவித்துவிட்டு சிங்கவேல் குன்னம் என்னக்கூடிய அகோபிலத்தை அடைந்தார். அந்த கீழ் திருமுனையிலே, அதாவது சிங்கவேல் குண்ட பதிகத்திலே நின்ன செந்தி முண்டு சோரை நீழ்விசும்புடிரிய என்றும்
கனைத்ததீயும் கல்லும் என்றும் தேய்த்ததீயால் நிசைவிக்கும் என்றும் விரோதிகளுக்கு பிரவேசமாயிருக்கும்படியே அனுசந்தித்து. யாரும் போக முடியாது, அகோபுரத்துக்கு போயிட்டு வந்தா தெரியும். அதாவது தெய்வமல்லா செல்ல ஒண்ணா சிங்கவேல் குன்னமே. அந்த இடம் ரொம்ப அருமையானது, அதே சமயத்தில் அது பயங்கரமாகவும் இருக்கக்கூடிய இடம். நெஞ்சே நாம் நல்ல நெஞ்சே நாம் தொழுது, நெஞ்சே நாம் தொழுதும் என்று அனுசந்தித்தார். இப்படி நில வெம்மையை அனுசந்தித்து எதுவாக பார்த்தான் எம்பெருமான். இவனுக்கு கிருபை ஆழ்வாருக்கு பிறகு தன்னை காட்டிக் கொடுக்கிறான். எப்படின்னா, பரமகாரணிகளான சர்வேஸ்வரன் இவரிடத்தில் தன்னின் படிகளை காட்டிக் கொடுக்க கண்டு அனுபவிக்கிறார் என்று சங்கதி கொண்டார். அதை அங்க அனுபவித்தார். அதை பார்த்த உடனே அந்த விரோதிகள்லாம் போக்கக்கூடியதுனால பொங்குனேன் செங்கையல் துடைக்கும் சுனை என்று அனுசந்தித்தது. கீழே கீழே என்ன செய்தார்? கனத்திதையும் கல்லமல்லா வெள்ளுடை வேடருமா என்று அனுபவித்தார். அதற்கு சங்கதியாக செங்கையல் திளைக்கும் சுனை, பொங்குனே செங்கையல் திளைக்கும் சுனை என்ன திருவேங்கடமுடானே அனுபவிக்கிறார். இந்த பதிகத்தில் குருந்தம் மா பேய் மாமருது முதலியவர்களை நிரசித்தபடி சொல்லுகிறேன். இவன் எம்பெருமான் விரோத நிரச சீலன் என்கிறார். கோத்தற்காயனுங்கு கோத்தம் ஆயர்தம்பாடியல் குறவை பிணந்தையும் கோவலன் என்றும் என்று ஆசிரித சம்சலேஷ சுபாவனாய் பாருநீர் எரிகாற்றினோடு என்று கூறியதனால என்கிறார். அவன் பாருநீர் எரிகாற்றினோடு என்பதனாலே அவன் எல்லாவற்றிலும் இருக்கிறான். சர்வாந்தராத்மா வாய் இருக்கிறான். திந்திரல் அறியாயவன் என்றதை பற்ற ஹரியானவன். திந்திரல் அறியாயவன் என்று சொன்னாலே அரின்றது, அதாவது அரின்ற சப்தம் எம்பெருமானுக்கு. திந்திரல் அறியாய் அவன் என்றனாலே ஹரியானவன் எப்படி இருக்கிறான் சொன்னார். பேசுமின் திருநாமம் விட்டெடுத்து என்ற பாட்டை கடாட்சித்து அருள்கிறார். அதுக்காக தான் பேசும் திருநாமம் விட்டெடுத்து என்ற பாசனத்தை அனுபவித்தார். அவனொருவன் இத்தியாதி திருமலையை அனுபவிக்க நியாமகாந்தரம் அங்குள்ள வடுகராய் தமிழ் இத்தியாதி. ஏன் திருவேங்கடமுடியானை அனுபவிக்கிறார் என்றால், பொதுவாகவே சொல்வது வடவேங்கடம், அதாவது தமிழுக்கு ஒரு எல்லை நிலம் என்று கூறுவது வழக்கம். ஏனென்றால் சிங்கவேல் குன்றத்திலே வடுகர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதாவது வேட்டையாடுபவர்கள்லாம் இருக்கிறார்கள், வடுகர்கள் முதலானவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் தமிழ் கலந்து பேசுவார்கள், அவ்வளவுதான். தமிழ் கலந்து இதர பாஷைகளை பேசுவார்கள். ஆனால் அவர்களுக்கென்று ஒரு பாஷை உண்டு, வடுக பாஷை என்று சொல்வார்கள். இந்த இடத்திலே தமிழே நடையாடக்கூடிய இடம். அதனால இதை சொல்கிறார். சிங்கவேல் குன்றத்திலே தாம் எழுந்தருளினான். அங்குள்ளார் வடுகராய் தான் தமிழராகியாலே போதே இந்த பரஸ்பரம் பண்ணுவைக்கு சேர விடாமையாலே. ஏதாவது சொல்லணும்னா கூட ஒன்றும் தெரியல, எனக்கு சிரமமாக இருக்கும். ஆனாலே இந்த இத்திருமலை இரண்டு கலசை இருக்கும் என்று அனுபவிக்கிறார். இங்கே ரெண்டுமே கலந்திருக்கிறது. அதே வேடர்களும் இருக்கிறார்கள், தமிழர்களும் இருக்கிறார்கள். இந்த இடத்தில் சொல்கிறார். முதல் பாட்டிலே பாசத்தை அனுபவிக்கலாம். பொங்கலந்த மலர்குருந்த முசித்த கோவல நம்பிலான் சங்கு தங்கு தடங்களல் துயில் கொண்ட தாமரை கண்ணினன் பொங்க புள்ளினமாய் பிளந்த புராணர் தம்மிடம் பொங்கு நீர் செங்கையல் திளைக்கும் சுனை திருவேங்கடம் அடைநஞ்சமே. இதிலே வியாக்கியானத்தை அனுபவிக்கும் பொழுது சொல்கிறார். விரோதி நிரசீலனாய் ஆசிரித சம்ஸ்லேஷ சுபாவனாய் சர்வாந்தராத்மாவாய் இருக்கிற ஹரியானவன் சொல்கிறார். விரோத நிரசனசீலன் என்று இந்த இடத்துல சொல்கிறார். எப்படின்னாக்கா, அதாவது கோத்தங்காயர் தம்பாடியன் கீழே சொல்கிறார். எப்படின்னா, குருந்த மரத்தை புசித்தான். அதுக்கப்புறம் மாமதிகளை அழித்தான். கொங்கலந்த மலக்குருந்த முசித்த என்னபடியாக இந்த இடத்துல சொல்கிறார். குருந்த மரத்தையும் உசித்தான். பிறகு மாமருதுகள் நடுவிலே சென்று அந்த மாமருதுகளை இரண்டு மருத மரங்களை நிரசித்தான்.
என்றது கோத்தங்காய சொல்கிறார். திருநாமம் செலுத்த ஒரு சிறுக்கனுக்கு தமப்பன் பகையாக உதவிட்டு ஒரு வடிவை கொண்டு வந்து தோற்றி அவனுடைய விரோதியை போக்கி உபகரித்தவன். எம்பெருமான் அவதரிப்பதற்கு காரணமே விரோதி நிரசீலனாய் அவதரிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஆசிரித சம்ஸ்லேஷனாகவும் அவதரிக்கிறான். அவனுடைய சர்வாந்தராத்மாவும் இருக்கிறான். இந்த இடத்திலே ஹரியானவன், ஹரி என்றால் எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பவன். ஒரு பள்ளி விரோதி வந்து தன் சிறுவன் என்னும்படியாக அவன் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னான் என்பதனாலே, எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னதனாலே அவனை வதம் செய்ய, அவனை கொல்ல நினைத்தான் இரணியன். அப்பொழுது எம்பெருமானவன் இதற்கு பொதுவாகவே குழந்தைகளா ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லித்தன, பொதுவாகவே நாமே ஏதாவது அதற்கு தகுந்தவரை சின்ன பரிசாக கொடுப்போம். எல்லாவற்றுக்கும் கொடுக்கக்கூடிய திருவட்டா, அதாவது 8 எழுத்து மந்திரத்தை சொல்லக்கூடிய பிரகலாதன் சொன்னதை கேட்டு இரணின் கோபம் கொண்டு அவனை கொல்ல துணிந்தான். அப்பொழுது ஆசிரித சம்ஸ்லேஷ சுபாவன விரோதி நிரசீலனாய் எங்குமுடன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையார் என்று இரணியன் தூண் புடைப்ப என்றபடி இந்த இடத்துல அளந்திட்ட தூணை அவன் தட்ட, அவனாலே கட்டப்பட்ட அந்த தூண்ல அவனே அளந்து கட்டியிருக்கான். அந்த தூண்ல இந்த இடத்துல நீ சொல்லக்கூடிய எம்பெருமான் இருக்கிறானா என்ற உடனே அப்பொழுது அந்த தட்ட அங்கிருந்து எம்பெருமான் நரசிம்மமாக அவதரித்து அழித்தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த திருநாமம் சொன்னான் என்று ஒரு சிறுக்கனுக்கு தமப்பன் வகையாக பெற்ற தகப்பன் சந்தோஷப்படுவான். ஆனால் சந்தோஷப்பட வேண்டாம். கோபமாக பகை இல்லாமல் இருக்கலாம் அல்லவா? பகையாக இருந்தான். அப்போ பகையாக உதவித்தொரு வடிவை கொண்டு வந்து தோற்றி அவனுடைய விரோதியை போக்கி உபகரித்தவன். பிரகலாதனுடைய விரோதியை போக்கி உபகரித்தவன். அவன் ஒருவனையும் பரிவசிக்க எண்ணிக்கை திருநாமம் சொன்னார் எல்லாருடைய. அது மட்டும் இல்லாமல் திருவேங்கடமுடையனாக எம்பெருமான் இங்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் என்றால் என்னவென்றால், அங்கே ஒருத்தன் சொன்னான், ஒரு எம்பெருமான திருநாமத்தை சொன்னபடியினாலே அவனை காப்பாற்றினான். அவன் ஒருவன் அளவிலேயும் பரியவசிக்க எண்ணிக்கை. அது மட்டும் இல்லாமல் தன் திருநாமத்தை யார் யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்காகவே திருவேங்கடமுடியாராக வந்து இங்கே சேவை சாதிக்கிறான். சேவை சாதித்து சம்சார துரியத்தை போக்குகைக்காக திருமலையிலே வந்து நிற்கின்றான். நாம் சேவிக்கும்படியாக இருக்கிறான். நாம் அங்கே போய் அனுபவிப்போம் என்று தன் திருவுள்ளத்தோட கூப்பிடுகிறார். போலாம், யாரையா கூட்டா வா பெருவாள் சேர்க்க போறானா, நான் வரல அப்படின்வார்கள். அப்படி இல்லாத அப்படி மற்றொருவரை சொல்லாமல் தன் நஞ்சியே கூட்டு போகலாம், எம்பெருமான் அங்கே இருக்கிறான். அதாவது பிரகலாதனுக்கு அனுகிரகித்த எம்பெருமான் நம்முடைய சம்சார துரிதத்தை போக்குவதற்காக திருவேங்கடமுடியானாக இங்கு வந்து சன்னிகிதனாக சேவை சாதிக்கிறான். நாம் செல்லுவோம் என்று பாசனம் பண்ணுகிறான். முதல் பாட்டு கொங்கலந்த பரிமளத்தை பரிவகையாக இருக்கிற மலர் உடைத்தான குருந்தம். இந்த இடத்துல சொல்றார், இரணியன்தான் கொலைக்கையாளன் தன்னுடைய விரோதித்துவம் தோற்றவிருந்தான். இரணியனாவது அந்த கொல்லணுன்ற எண்ணத்தினாலே அவனை ஆயுதம் கொண்டு தாக்குவதற்காகவே துணிந்தான். ஆனால் குருந்தம் முதலானவை அனுகூல்யம் தோற்றம் வந்து குருந்தம் வந்து அனுகூலமாயிருப்பது போன்று சில பேர் நல்லவா மாதிரி வந்து தீமை செய்வார்கள். அதை போன்று இந்த இடத்துல குருந்தம் முதலான மரங்கள் முதலானவை எல்லாம் கூட ஆனுகூல்யம் தோற்ற வந்து நல்லது செய்யற மாதிரி வருது. வஞ்சகங்களாயிருக்கியாலே அவனிலும் குரூரங்கள். இரணியனை காட்டிலும் குரூரங்கள் யாவைனாக்க இரணியனா பிரத்யட்சமா தெரியுது எம்பெருமானுக்கு விரோதி, அவனை அழித்தான். ஆனால் இவை எப்படி இல்லை, எம்பெருமானுக்கு அனுகூலம் செய்கிறோம் செய்பவனை போல இருந்து
வஞ்சகங்களாலே அழிக்க முற்பட்டன. ஆணுகூல்யம் தோற்றம் வந்து வஞ்சகங்களாயிருக்கையாலே அவனிலும் குரூரங்கள், அந்த இரணினை காட்டிலும் குரூரமானவை இவை என்கிறார். திருவுள்ளத்திலே தோன்றி அவற்றை அருள் செய்கிறார். குங்கலந்த பரிமளத்தை பிரவியானுள்ள மலரை விட குங்கு மரம், குருந்த மரத்தை குருந்தொசித்தான் என்று பாச முடிகிறார். அடியே பிடித்து தலையளவும் பூத்து பார்த்தா தலையிலேருந்து மரம் முழுக்க பூத்து இருக்கான். பார்த்தா அழகா இருக்கு அப்படின்னா கடைசியில அந்த மரமே அனுகூலம் செய்வது, பார்ப்பவர்களுக்கு அனுகூலம் செய்வது போன்று இருக்கிறது. ஆனா எம்பெருமானுக்கு வஞ்சக எண்ணத்தோட வந்து எம்பெருமானை வந்து அணுகித்து தரிசனமா அசுராவாசத்தாலே நடுவதாக தேடி இதழ் அழகியா இருந்தது, முறித்து காரியம் கொள்வோம் என்று உசித்தான். அப்படி அதை உடைத்தானாம், உசித்தான் என்கிறார். அதாவது உசித்த என்றதுக்கு வாயிலாக அடியே பிடித்து அந்த மரத்தை முழுசா பேர்த்தானாம். மாயா மிருகத்தை மிருகம் என்று பிடிக்க தேடினார் போல ராமாவதாரத்தை அந்த மாயா மிருகத்தை பிடிக்கணும்னு போனானா, பின்னாடி துரத்துட்டே போனானா. பிடிக்க தேடினார் போல இந்த பூத்த மரத்தை பூ உதிராதபடி, ஒரு பூ கூட உதிரல, அப்படியே அந்த பூங்குருந்து சித்தான் என்று என்கிறார். என்ற பூத்தபடியை பேர்த்தானா, அப்படியே பேர்த்தானா, புஷ்பத்தோட பேர்த்தினான். குருந்தம் அதாவது சொல்கிறார். முறித்து கோவலன் எம்பிரான் கிருஷ்ணனாய் வந்து அவதரித்து குருந்தை முறித்தார் போல என் விரோதியை போக்கி எனக்கு உபகரித்தவன். எப்படி அந்த குருந்த மரத்தை அழித்தார் போன்று, அதாவது கபட வேஷத்திலே வந்து ஆட்சிப்பது போன்று இருப்பவனை அழித்தானோ அதை போன்று என்னுடைய விரோதியை அழித்தான் என்று பாசனம் பிடிக்கிறார். அதன் நினைவின்படியாக காரியம் செய்க இன்னைக்கு என்னுடைய காரியம் செய்த உபகாரம். அது கிருஷ்ணாவதாரத்திலே. இங்கே எம்பெருமான் அப்படி இல்லை, எனக்காக காரியம் செய்வதற்காக இங்கே திருவேங்கடமுடியானாக வந்து சேவை சாதிக்கிறார் என்கிறார். சங்கு இத்தியாதி இவ் அவதாரத்துக்கு அடியாக திருப்பார்கடலிலே வந்து சந்நிதி பண்ணி நேர் சொல்லுகிறார். எல்லா அவதாரங்களுக்கும் அடிப்படை அடியாக இருப்பது திருப்பார்கடல் தான். அந்த திருப்பார்கடலிருந்து எம்பெருமான் ஒவ்வொரு அவதாரங்கள் எடுக்கிறான். அப்படி இருப்பதனாலே இந்த இடத்துல சங்கு தங்கு என்று சொல்லுகிறார். அந்த குங்கலந்த மலக்குருந்த முசித்த கோவல நம்பினார். சங்கு தங்கு தடங்கடல், திருப்பார்கடலே சங்குகள்லாம் நிறைந்திருக்கக்கூடியது. அப்பேற்பட்ட இடத்திலிருந்து அவன் கண் வளர்ந்துகிறான். ஆஹா, சில பேருக்கு ஒரு தன்னுடைய மாமனார் கிரகத்துக்கோ செல்லும் பொழுது, இல்லை தன்னுடைய கிரகத்திலேயோ வெய்ய காலத்தில், கடுமையான வெயில் காலத்தில் ஏசி போட்டு தூங்கினாக்கா எப்படி இருப்போ அதை போன்று எம்பெருமான் ஆஹா சுகமாக இருக்கிறது என்று தன்னுடைய மாமனார் கிரகமான திருப்பார்கடலே கண் வளர்ந்துகிறான் என்கிறார். அப்பேற்பட்டவன் இங்க வந்தான். பெரிய கிளர்ச்சியோட பொங்குமே பொங்கு புள்ளினமாய் பிளந்த புராணார்த்தமிடம் பொங்குனி செங்கையில் திளைக்கும் சுனை திருவேங்கடம் அடநெஞ்சமே என்கிறார். பெரிய கிளர்ச்சியோட மிகைத்து வந்த பகாசுரனை பெருமான் கிருஷ்ணாவதாரத்தில் ரொம்ப கஷ்டங்கள் பட்டது கிருஷ்ணாவதாரம் தான். அப்போ எம்பெருமானை ஒரு ஆற்றங்கரையிலே இருக்கும் பொழுது எம்பெருமானை அந்த ஒரு கொக்கு வடிவிலே வந்தான் ஒரு ராட்சசன். அவன் எம்பெருமானை விழுங்குவதற்காகவே வந்தான். பகன் என்பவன் அவன் விழுங்குவதற்காக வாயை திறக்கும் பொழுது வாயை உள்ளே போய் கிருஷ்ணனை விழுங்கியது. பொதுவாக நாம் ஒன்று சாப்பிடும் பொழுது ஒரு சுட சுட சாப்பிட்டுட்டோன்னா அது திருப்பி முடிஞ்சிடும், அது நாக்கு தாங்காது. அது மாதிரி எம்பெருமான் உள்ளே போனோடனே அந்த கொக்கு வாயை பிளந்தான். உடனே அங்கிருந்து அனல் கக்குவது போன்று கீழே அந்த கொக்கை சாய்த்தான்.
இப்படி விரோதி நிரசனம் பகாசுரனை வாயை கிழித்து இப்படி விரோதிகளை போக்கு பழையதாக செய்து போகிறவர் அவன்தான் இங்க வந்திருக்கிறான். அவன்தான் இங்க திருவேங்கடமுடியானாக இருக்கிறான். பொங்கு இத்தியாதி ஜலத்தினுடைய சமிருத்தி என்னுடைய கழிப்பு கயனுடைய கழிப்பும் ஈடாக இருக்கும். அதாவது கீழே கனைத்தனின் சிங்கவேல் குண்டத்தை பற்றி சொல்லும் பொழுது தெய்வமல்லா செல்ல ஒன்னா என்றுடைய கனைத்த தெய்யம் கல்லமல்லா வில்லுடை வேடருமாய் என்று பாசனமிட்டார். இந்த இடத்துல அப்படி இல்லை, ஜல சமிருத்தியாக இருக்கிறது. அந்த சமிருத்தியிலே இந்த மீன்கள்லாம் கயல் மீன்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக சஞ்சரிக்கின்றன. இளமையிலே சிவந்த நிறத்தை உடையாது. அதாவது சிவந்த நிறத்தை ரொம்ப அந்த மீன்கள்லாம் சக்க சிவன் இருக்கிறதா, இளம் சிவப்பாகவும் இருக்கிறது. நிறந்த இவருடைய கல்களானவை வர்த்திக்கிறார். நிறைய சுனைகள் 1000 சுனைகள் என்று சொல்ல முடியாத அவ்வளவு சுனைகள் இருக்கிறது திருமலையில். அந்த திருமலையிலே இந்த கயல்கள் அடைந்தன. அதை போன்று எம்பெருமான அந்த திருமலையை அடைவோம் என்று இந்த பாசுரத்தினாலே சொல்லுகிறார். அடுத்த பாசுரம் பள்ளியாவது பார்க்கடல் இலங்கம். பள்ளியாவது பார்க்கடல் அரங்கம் இறங்கவன் பெய்முலை பிள்ளையாய் உயர்ந்த வெந்தை பிரானவன் பெருகுமிடம் வெள்ளியான் கரியான் மணிநிற மன்னன் என்றெண்ணி நாடரும் தெள்ளியார் வணங்கும் மலை திருவேங்கடம் அடநெஞ்சமே. கீழே ஜலத்தினுடைய பெருமை சொன்னார். சிங்கவேல் குன்றம் நீர்ப்பசையற்ற நிலம் ஆயினாலே ஓய்ந்தமாவாய் இருந்தது. அதுக்கு பிரதிசீர்ஷமான நிலம் என்று பொங்கு நீர் செங்கல் துளைக்கும் தனே என்கிறார். அந்த இடத்திலே நீர் பசை இல்லாது இங்கே நீர் சமிருத்தியா இருக்கிறது என்கிறார். சங்கதங்க தடங்கடல் துயில் கொண்ட தாமரை கண்ணன் முந்தல் அனுசந்தித்து பாட்டை அனுசந்திக்கிறார். ஆக இப்பாட்டால் திருமலை சென்று கிட்டலாம் தேசமாகியாலே விரோதிகள் அனுகூல வேஷத்திலே வந்தாலும் சுவாமி நான் பெருமாள் சேவைக்கு வந்தேன் சொல்லிட்டு ஏதோ எத்தனை பேர் வந்தாலும் திருவேங்கடமுடியான் அவர்களை நிரசிப்பான் என்று சொல்லித்தாயித்து. 2வது பாட்டு பள்ளியாவது பார்க்கடல் அரங்கம் இறங்கவன் பெய்முலை பிள்ளையாய் உயர்ந்த வெந்தை பிரானவன் பெருகுமிடம் வெள்ளியான் கரியான் மணிநிற வண்ணன் என்றெண்ணி நாடரும் தெள்ளியார் வணங்கும் மலை திருவேங்கடம் அடநெஞ்சமே. 2வது பள்ளியாவது பார்க்கடல் அரங்கம் பிரம்மாதிகளுக்கு ஆசைனாகும். இந்த இடத்துல இருக்கிறான் க்ஷீராத்திலே எம்பெருமானுக்கு மற்ற தேவர்கள் அதாவது பிரம்மா ருத்ரன் இந்திரன் முதலானவர்களுக்கு சேவை சாதிக்க முடியாக இருக்கிறான். சென்று அவர்கள் தான் சென்று கிட்ட முடியாக இருக்கக்கூடிய இடம் திருப்பார்க்கடல். அங்கு இறங்கவன் பெய்முலை முலை அதாவது எம்பெருமான் அப்பேற்பட்ட எம்பெருமான் இங்க வந்திருக்கான், கிருஷ்ணனாக அவதரித்திருக்கிறான். இறங்கவன் பெய்முலை பள்ளியாவது பார்க்கடல் அரங்கம். பிறகு நாம் எல்லாரும் ஆசிக்கக்கூடிய இடமாக திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிறான். யார் அவன்? அவன்தான் இறங்கவன் பெய்முலை. முலையை ஸ்பர்சித்த அளவிலே நெகிழ்ந்து வன்மையுடைத்தான் அன்னைக்கு அவள் கதற வெண்ணுதல். போதனை என்ற அரக்கியை கம்சன் அனுப்பினான். அவளை பற்றி பாகவதத்தில் சொல்லும் பொழுது அவள் உண்மையாகவே விஷத்தை ஏறிட்டுக் கொண்டாள். அந்த விஷமானது சொல்லக்கூடாது, டெஸ்ட் பண்ணி பார்ப்பாளாம். சில மருந்தெல்லாம் சரியா இருக்காங்க. அது 90 குழந்தைகளுக்கு கொடுத்ததாக சொல்லப்படுகிறது பாகவதத்திலே. அப்ப கொடுத்து விட்டு இது உண்மையான விஷம்தான், இது எம்பெருமான் கொடுத்தால் அவன் பிழைக்க மாட்டான் என்று எண்ணிதான் கொடுக்க எண்ணினாலாம். அப்போ அவர் தன்னை ஒரு எவ்வளவு ஸ்திரீயாக மாற்றிக்கொண்டு வந்தாள். ஸ்பர்சித்த அளவிலே நிகழ்ந்து முலை வன்மையுடைத்தான் அன்னைக்கு அவள் கதற வெண்ணுதல். எம்பெருமான் உயர வத்தவாங்கி உண்டவாயான் வதறி வணங்குவதுமே என்னும்படியாக அவள் பாலை அமுது செய்தவுடன் கடினமாக தோன்றியா, ரொம்ப மென்மையாக இருந்ததா. பாதையும் உண்டான், அவளுடைய உயிரையும் உண்டான் என்கிறார்.
அவள் கதற வெண்ணுதல் பிள்ளையாய் உண்டுதானே நெஞ்சையுடைய பூதனுடைய முலையைக்கும் வாசிரையாது. அப்போ அது அம்மாவனுடைய ஸ்தனபாகம் என்று யசோதனுடைய யசோதையாவும் நினைத்துக் கொண்டிருந்தான். பூதனன் கூட தெரியாதாங்க, ஏனென்றால் குழந்தையாகும். அதனால தாயிடம் பருகுவது போன்று அந்த பூதனை எடுத்து தாயாய் வந்து பெய் உயிரும் தாய் மாதிரி வந்திருக்கிறாளாம். அவளுடைய பாலை உண்டு அவளை முடித்தான் என்கிறார். முக்கியத்தாது உயிருக்கு உயிரானவன் பொருதியாதே அமுது செய்தானாயிற்று. எங்கள் குலநாதனான உபகாரன் வர்த்திக்கும் தேசம் பெருகை நாடர்கை அத்தான் வர்த்திக்கைக்கு என்னும்படியாக வெள்ளியான் நிற்காது கொண்ட வடிவெல்லாம் இவருக்கு உத்தேசமாயிருக்கிறது. இந்த அவன் கொண்ட வடிவாகையாலே அவன் ஒரு ஆதாரத்தில் ஒரு விதமாக இருக்கிறான். எப்படின்றார், வெள்ளியான் கரியான் மணிநிற வண்ணன் என்றெண்ணி இந்த வண்ணம் என்ன காட்டி இந்த ஊரில் இந்த பாசம் பிடிக்கிறார். அது மாதிரி கொண்டல் வண்ணம் மணியன் வண்ணம் என்னபடியாகவும் இருக்கிறார். இந்த இடத்துல இவர் சொல்கிறார், கலியுகத்தில் வெளுத்த நிறத்தை உடையவனாய் இருக்கிறான். கலியுகத்தில் கருத்த நிறத்தை உடையவனாயும் இருக்கிறான். துவாபரத்தில் வந்தவாறு சாமான நிறத்தை உடையவனாய் இருக்கிறான். இப்படி வடிவுகளெல்லாம் சிந்தித்து தெள்ளியார் வணங்கும் எல்லாரும், அதாவது தெள்ளியார் பல கைதொழும் தேவனார் என்னும்படியாக தெள்ளியார் என்று அனன்ய பிரயோஜனரானவர்கள் எதை எதிர்பார்க்காமல் வருகிறார்கள் இல்லவா, அவர்கள் தினந்தோறும் வணங்கக்கூடிய இடம் எது? வெள்ளியான் கரியான் மணிநிற வண்ணன் என்றெண்ணி நாடோறும் தினந்தோறும் தெள்ளியார் வணங்கும் மலை திருவேங்கடம் என்று பாசனம் வருகிறார். இந்த இடத்துல இங்க சொல்கிறார், பிள்ளையாய் உயிர் உண்ணக்கூடுமோ என்று அருளுகிறார் மௌத்தியத்தாலே என்று சொல்ல முடியும். தொட்டிற்பிள்ளை பேய் உயிருண்ட பின்பு நிற்க கட்டது. குழந்தையா இருக்கச்ச பேயினுடைய விஷயத்தை சாப்பிட்டனால அங்க திருமலையில எம்பெருமானால இருக்கிறானாம். நிற்க கட்டது நிற்பதற்கு கற்றுக்கொண்டானாம். ஏனென்றால் இவளுடைய அந்த பலமானது அவளிடம் இருக்கக்கூடிய அந்த பலமானது இவனை அங்கே நிற்க வைத்தது என்று சொல்கிறார். திருமணி ஆழ்வார் பாலி நேர்மை சம்பவ நேர்மை என்ற இத்தியாதி ஆலே அனன்ய பிரயோஜனமாக அனுபவிக்கே பிரயோஜனம் எம்பெருமானை அனுபவித்தல் என்று எதையும் உத்தேசம் அல்ல. அப்பேற்பட்டவர்கள் வணங்கும் மலை தெள்ளியார் வணங்கும் மலை என்று சொல்கிறார். அடுத்த பாசுரம், நின்னமாமருதத்தை வீழ நடந்த நின்மலன் நேமியான் என்னும் மாணவர் கைதொடும் இணைத்தாமரை அடியம்பினான் கன்னிமாறி பொழிந்திட கடிதா நிறைக்கு இடம் நீக்குவான் சென்ன கொன்னும் எடுத்தவன் திருவேங்கடம் அடைநெஞ்சமே. இந்த இடத்துல மூன்றாம் பாட்டு நின்னமாவரத்து விழ இந்த பாசம் முடிகிறார். அசுராவேசத்தாலே போராதேன் என்ற மாமருது உண்டு, பெரிய மருது அவ்வருகை விழுந்தபோது அருகையாயிற்றதாகில் என் செய்வது என்று பயப்பட வேண்டும்படியாக இருக்கிறது. மாமருது நடுவிலே போனான எம்பெருமான், அதாவது இனமல அந்த இடத்தில் செல்லும் பொழுது யசோதை நாளை கட்டப்பட்ட எம்பெருமான் உரநிலை கட்டப்பட்ட அந்த உரலோடு செல்லும் பொழுது இரண்டு மருது நடுவிலே சென்றான். அப்போ இந்த மரங்கள் விழுந்தன. அப்ப சொல்றார், அதை பார்த்து பயப்பட வேண்டாமா, குழந்தை பயப்பட வேண்டாமா, பயப்பட இல்லையா. மூன்றாம் பெருகிமிடும் என்றாலே நிற்க கற்றவன் என்று தோன்றினவனுக்கு நடைகத்தல் வினைவத்தருக்கும் விதியை என்கிறார். அதாவது எம்பெருமான் நிற்கலாம், தொட்டிற்பிள்ளையாயிருந்து பூதனுடைய பாலை உண்டவன் திருவேங்கடமுடைய மலையிலே நிற்க கட்டான். அந்த நிற்க கற்ற எம்பெருமான் இந்த யசோதினாலே கட்டப்பட்ட அந்த உரலை கொண்டு செல்லும் பொழுது நடைகற்றானாம். நடைகத்த தத்தல் என்று அனுபவிக்கிறார். மருதான போதை நின்றாரோ நின்ற என்ற என்மானன்
என்ன அருளி செய்கிறார்? அசுராவேசத்தாலே, அதாவது அசுராவேசத்தாலே இந்த பேராதே இந்த பேந்து படையான் மாமருது பெருசா பிரம்மாண்டமா இருக்கான். அவருகே விழுந்து இது அந்த மாமருது, அதாவது அந்த மாமருது ரெண்டு மாமருதும் முனிவருடைய சாபத்தினாலே மரங்களாய் இருந்தன என்று பாகவதத்தில் சொல்லப்படுகிறது. அவ்வருகே விழுந்து இது வருகையாற்றில் எம்பெருமான் விழுந்தன என்னாக என்று பயப்பட வேண்டியபடியாக இருக்கிறது. ஐயோ, எம்பெருமானுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா என்ன பண்றது? ஏனென்றால் எம்பெருமானுக்கு ஏதாவது ஆயிடுமோ, அவன் நன்றாக இருக்க வேண்டும், அவனுக்கு ஒருவித ஆபத்தும் வரக்கூடாது என்று மங்களாசாசனத்தை செய்பவர்கள் ஆழ்வார்கள். ஆனால் அவரே பயப்படும்படியாயிற்று. அது முறிந்து விடும்படியா நெஞ்சில் நினைவினுக்கு அது முறியும்படி நடந்த சித்தி. அது விழுந்தனா, ஐயோ குழந்தை மேல விழாம இருந்தது, விழுந்திருந்தனா என்ன ஆகும் அப்படி பதற வேண்டிய இருக்க. அதை பற்றிய லட்சியம் இல்லையா? அது முறிய கடகடால் விழுந்துதான். விழுந்த ஒரு சத்தத்தை கேட்டு நடந்தானாக நடகத்தை தத்தல். அப்போ இனமருது திவியோட நடகத்தை தத்தல் வினைபத்தருக்கும் விதியே. அப்பொழுது அந்த உடலோடு சேர்ந்து விழுந்தனால அது விழுந்த சத்தத்தை கேட்டு தன் நடை நடந்தான் என்கிறார். நான் நேமியான், இந்த நேமியான் என்றால் சுதர்சன ஆழ்வான். ஸ்பிரசரா சியாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்யம் சுரத்விஷாம் பிராணவிநாசி விஷ்ணு சக்கரம் சுதாம் சரணம் பிரபத்தி என்படியாக பெருமான் கருதுமிடம் பொருது புனல் எண்ணக்கூடியவன், கைதொட்டு வியாபரிக்க வேண்டான், தன்னை ஒழிய விரோதி போக்குக்கு ஈடான பரிகரம் உண்டாயிருக்க செய்திருந்து தான் அகப்பட்டது. அவன் இதெல்லாம் எதுக்குனாக்க கையிலே சுதர்சன ஆழ்வானை வைத்திருக்கிறான். அந்த சுதர்சன ஆழ்வானை வைத்துக் கொண்டு எல்லா காரியங்களும் நினைத்த மாத்திரத்தில் செய்யக்கூடிய வல்லமை பட்டவன் சுதர்சன ஆழ்வான். அப்படி இருக்கும் பொழுது, அப்படி இருந்தாலும் தானே விரோதி போக்கினான் என்கிறார். நித்தியசூரியர்கள் ஒரு நாடாய் பரியிருக்கும் இடையே தனியே புகுந்து அகப்பட்டான். எல்லாரும் சொல்றார, எவ்வளவு சொகுசா இருக்க வேண்டியவன் இந்த பையன், அங்க போய் கஷ்டப்படுறது பாரு தனியா அப்படின்ற மாதிரியா. இந்த எம்பெருமான் அமரலோகத்திலே அவன் பரமத்திலே நித்தியசூரியர்களோடு இருக்கக்கூடிய எம்பெருமா வஸ்து இங்க கஷ்டப்பட முடியாது இருக்கிறத அகப்பட்டான் என்கிறார். நித்தியசூரியர்கள் ஒரு நாளாய் பரியேறி இருக்கும் அவர்கிட்டே தனியே தானே தான் ஒருவனாகி எம்பெருமான் எந்த ஒரு அவதாரம் எடுத்தாலும் தான் ஒருவனாகவே செய்கிறான். கண்டி இத்தியாதி பெரிய சீற்றத்தை உடையவனாய் கொண்டு இந்திரனானவன் மேகங்களை ஏவ அவையும் அவன் கருத்துக்கு அனுவர்த்தித்து மாறி பொழிந்திடு. இந்திர விடாண்டு கீழே கோவர்தனம் என்னும் கொற்றக்கூடிய என்ற பாசனத்தை அனுபவிக்கும் பொழுது பெரியாழ்வார் 10 பாசனத்தினால் அனுபவிக்கிறார். அது அனுபவித்தோம் கீழே. இந்த இடத்துல பெரிய சீட்ட அப்போ அந்த இந்திர பூஜையை எம்பெருமான் தடுத்து விட்டான் என்ற கோபம் கொண்டு சரவருஷம் போன்று மழையை பொழிந்தான். மழை பொழிந்து 7 நாள் மழை வந்துடுனா பெய்துமா தடுப்பா என்னபடியாக 7 நாள் மழை பெய்தது. கடிதானரை கிளந்திக்குவான். அப்போ அந்த இடத்துல இந்திரனுக்கு நாயர்கள் எடுத்த இடைவிடவில் படநரசி மந்திர விதியில் பூசண பெறாத மழை பொழிந்திட தளர்ந்து 1000 அந்தம்மோடு. அப்ப அதாவது அனுகூலர்கள் கூட விரோதி ஆகுவார்கள். அப்பேற்பட்ட போது தன்னை அண்டினவர்களை காப்பாற்றுவதுதான் எம்பெருமானுடைய சங்கல்பம். பெரிய சீற்றத்தை உடையவனாக கொண்ட இந்திரனானவன் மேகங்களை புஷ்கலாவர்த்தம் முதலான 7 மேகங்கள் இருக்கிறது. அத்தனை மேகங்களையும் ஏவ அவையும் அந்த இந்திரங்கரத்துக்கு கருத்து அனுமதித்து மழை பொழிந்தது. 7 நாள் மழை பெய்தது. குன்னடித்து கல்மாரி காத்தாய் என்னும் என்னபடியாக இருந்தான். ஆணிரைக்கு இடம் நீக்குவான், சென்னை உண்ணம் எடுத்தவன், ரட்சணத்துக்கு பரிகாரம் இல்லாதவற்றின் மேலே பசுமாடு இருக்கிறது. அதுக்கு என்ன மழை பெஞ்சா தெரியும்? ஒன்றும் தெரியாது, காப்பாற்றவும் தெரியாது. அப்போ எதுவும் ஒரு துளி விழுவதற்கு முன்பே அவன் மழை வரப்போறதும் செய்ய அந்த பசுக்கள் எல்லாம் அழைத்தான் எம்பெருமான். அத்தனையும் வந்து விட்டதான் எம்பெருமானை நோக்கி. விழுவதற்கு முன்பே அவற்றுக்கு இடர் வராதபடி ஒரு துளி கூட அது மேல மழை பெய்யாதபடி காப்பாற்றினான்.
கடுநடையிட்டு கோவர்தனத்தை கிடுகிடும் போனாலும் நடந்தான். இந்த இடத்துல சொல்ல நடைகற்ற தத்தல், அதாவது கீழே அந்த தொட்டில் பிள்ளையா இருக்கும்போது புதனை முடித்தான். பிறகு மாமருதி நடுவே சென்று நடைகட்டான். இங்கே வேகமாக கடுநடை கொண்டு செய்து அந்த கோவர்தன மலை 7 நாள் தடுத்தான், 7 நாள் கையில் எடுத்தான். ஒரு மலையை எடுத்து பரிகரித்தவன் ஒரு மலையிலே நின்று ரட்சிக்க பார்த்தான். யார் அவன்? திருவேங்கடமுடியானாக இருப்பவன் யாருனாக்கா அவன்தான் ஒரு காலத்திலே அந்த கோவர்தனகிரி எடுத்தான் என்றார். அவனை ஆசை அப்பேற்பட்டவன் இங்க இருக்கிறான், நாம் அவனை சென்று ஆசைக்கப்பார் என்கிறார். நின்னமாமரத்து விட நடந்த நின்மலன் நேமியான் என்னும் மாணவர் கைதொழும் இணைத்தாமரை அடியம்பிரான் கன்னிமாறி பொடிந்திட கடிதானருக்கு இடம் நீக்குமான் சென்னு உண்ணம் எடுத்தவன் திருவேங்கடம் அடநெஞ்சமே என்று பாசமிடுகிறார். இந்த இடத்துல மருதான போதே நின்னிராதோ என்ற நின்ன என்பான் என்கிறார். நின்மலன் என்றனாலே அவன் எந்த விதமான அமங்களையும் போக்கக்கூடியவன் என்கிறார். அசுராவிஷ்டமான நினைவு என்று சொல்கிறார். ஆசுதனுக்கு செய்கிறார். இந்த பாசுரத்தை அனுப்பிக்கும். அடுத்ததாக 4ஆம் பாசுரம். பார்த்தற்காயன்னு பாரதம் கை செய்திட்டு வெண்ணபரன் சுடர் கோத்தங்காயர் தாம்பாடி குறைபணந்தையும் கோவலன் ஏத்துவார் தம்மனத்துள்ளான் இடவந்த மேவிய எம்பினான் தீர்த்தனே தடம் சோழ சோழ் திருவேங்கடம் அடநெஞ்சமே. 4ஆம் பாட்டு. பார்த்தற்கான், அதாவது பார்த்தனுக்காக அந்த பாரதம் கை செய்து பாரத சமயத்திலே கையும் மணியுமாய் வகுத்து படைபொருந்தி அவன் தான், அதாவது துரியோதன கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் யுத்தம் நடக்கிறது. எல்லா அர்ஜுனன் மேலே இருக்கிறான், கீழே இருந்து எம்பெருமான் தேர் ஓட்டுகிறான். தேர் ஓட்டுகிறான், குதிரைக்கு தண்ணீர் காண்பிக்கிறான். ஆழியால் அண்ணன் ஆழியை மறைத்தான். அது இல்லாமல் பல காரியங்கள், அற்புதமான காரியங்கள் செய்தான். எல்லாருடைய பார்வையும் எம்பெருமானிடத்தில் தான் விழுந்தது. பீஷ்ம துரோணாதிகள் பார்வையெல்லாம் அர்ஜுனனை பார்க்கவில்லை. எல்லாரும் எம்பெருமான் கண்ணன் கிருஷ்ணா கிருஷ்ணா என்னுடைய கண்ணனையே நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பேற்பட்டவன் தன் ஆசிரியருக்கு கையாளாக இருந்து கொண்டு தேரை ஓட்டினான். அதாவது பார்த்தனுக்காக அந்த பாரதம் கை செய்துட்டு பாரத சமரத்திலே கையும் மணியமாய் வகுத்து படைபுரிந்து அவன் தான் படையெல்லாம் எப்படி இருக்கணும் பொருத்தினான். வெண்ண பரஞ்சுடர் தோல்விகள்லாம் துரியோதனாதிகள் போட்டு தலையில துரியோதன தலையில வெற்றி, தன் தலையில எல்லாம் வெற்றியெல்லாம் தன் தலையில ஆகும்படியாக செய்தான். அதாவது சொன்னான், பார்த்தன் சொன்னான், எம்பெருமானே நீதான் இத்தனை செய்தாய், நீ இல்லை என்றால் இந்த யுத்தம் நடந்திருக்காது, உன்னுடைய பெருமை தான். இல்லை இல்லை எந்த இல்லை, எல்லாம் உன்னுடைய தான். தான் தன்னை கூட சொல்லிக் கொள்ளவில்லை எம்பெருமான். அப்பேற்பட்ட எம்பெருமான் இந்த இடத்துல அவர்கள் விடத்து ஓரம் என்றால் இந்த இடத்துல பட்சபாதமாக இருந்தான். பரஞ்சுடர் தர்மபுத்திரன் தலையிலே அபிஷேகத்தை வைத்து திரௌபதி குழல் முடித்த பின்பு திருமேனியில் புகுந்த ஔச்சல்யம். அப்பா அவனுக்கு ஒரு எப்ப பார்த்தற்கா என்ன பாரதம் கை செய்துட்டு வெண்ண பரஞ்சுடர் கோத்தம் என்னபடியாக இந்த இடத்துல தர்மனுக்காக தர்மபுத்திரன் தலையிலே திருவிஷேகத்தை பண்ணிட்டு திரௌபதியுடைய குழலை முடிந்த உடனேதான் அவனுக்கு ஒரு நிம்மதி ஏற்பட்டதான். அவன் உடம்பில் ஒரு ஔச்சல்யம் ஏற்பட்டான். இது எப்படி என்கிறார் இந்த இடத்துல ராட்சசேந்திரன் விபீஷணம் கிருதகத்தியா என்னும்படியாக திருவாய்ப்பாடியிலே அங்கே குறைவு கூத்துவதே தன்னையும் ஒருவனாக கொடுத்து, அதாவது விபீஷண சரணாகதி ஆன உடனே தான் எம்பெருமானுக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டது. அதை போன்று இந்த இடத்துல திரௌபதியுடைய குடலை முடிந்த உடனே தான் திருப்தி ஏற்பட்டது. தர்மபுத்திரனுக்கு அபிஷேகம் பண்ணி விட்டு திரௌபதியுடைய குடலை முடிந்த உடனே தான் அவனுக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டது. அந்த திருப்தியானது எப்படி இருந்தால்
விபீஷணாழ்வானின் சரணாகதி ஏற்றுக்கொண்ட பிறகுதான் இருந்தது. அதை போன்று இங்கு இருந்தது என்றார். அப்பேற்பட்டவன் என்ன பண்றானா, அவன் தான் கோத்தங்காயர் தம்பாடியர் குறை வணந்த கோவலன். 5 லட்சம் பெண்கள் நடுவிலே குறை கூத்தாடினான். ஒரு கோபிகை ஒரு கண்ணன், ஒரு கோபிகை ஒரு கண்ணன், ஒரு கோபிகை ஒரு கண்ணன், ஒரு கண்ணன் ஒரு கோபிகை நடுவில் இருக்கிறார்கள். என்ன முடியாது, அந்த திருவாய்ப்பாடியிலே எம்பெருமான் கோபிகள் குறவை கூத்தும் குடக்கூத்தாடினான், குறவை கூத்தாடினான். மற்றும் அவர்களுக்கு இட்ட அந்த கோபியமார்கள் சொல்லும்படியாக அவர்கள் இட்ட கட்டளைகளை எல்லாம் செய்தான் எம்பெருமான். குறைவனந்தயம் கோவலன் இடையில தொடுத்து குறவை கூத்து மண்டிலே ஆடி ஒரு கோபிகை என்ன பண்ணுவாளாம், நான் கண்ணனிடத்து என்னை தூக்கி செல்லு என்பாளாம். ஒரு மண்டியிலே இருக்கும் பொழுது என்ன நடக்க முடியாது தூக்கணும். அப்படி செல்லும் பொழுது எம்பெருமான் அவளை தூக்கி கொண்டு செல்வான். திடீரென்று எம்பெருமான் காணாமல் போய்விடுவான். அப்போ அவள் அந்தரத்திலே இருப்பது போன்று இருக்கும். அப்படியெல்லாம் செய்யக்கூடியவன் எம்பெருமான். அப்ப ஆசிதார்த்தத்தை பின்னிக் கொடுத்தவன், அவர்களுக்காக தன்னை கையாளாக கொண்டவன். ஏத்துவார் தம்மனத்துள்ளார் குறவை கூத்து அனுசந்தித்து அவ்விடத்தில் ஏற்றுமாறுடைய அது மட்டும் இல்லாமல் யார் யார் எம்பெருமானை ஏற்றுகிறார்களோ அவருடைய இதயத்தின் உள்ளே இருக்கிறான். யார் என்றால் அவன்தான் இடவந்தை மேவியே எம்பிரான். திருவிடந்தை என்ன பாசுரத்தை பின்னால் அனுபவிக்கப் போகிறோம். அந்த திருவிடந்தை பாசுரத்திலே ஒரு அழகான சரித்திரம், அழகான சரித்திரம் மட்டுமில்ல, ஒரு சிறிய ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்தது. இப்ப சமீபத்தில் அடியானுக்கு மட்டும்தான் அது. எப்படி என்றால், அந்த ஒரு ரிஷி, அந்த ரிஷிக்கு 365 பெண் பிள்ளைகள். அந்த ரிஷி அந்த 365 பெண் பிள்ளைகள் யார் மணந்து கொள்வார்? இந்த காலமாண்டா போட்டி பண்ணிடுவார்கள். அந்த காலத்தில் பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆவதே பெரிய விஷயம். அழைத்து வரும் பொழுது ஒரு முனிவர் இந்த இடத்து திருவிடந்தைக்கு போய் எம்பெருமானை பிரார்த்தியும் என்று சொன்னான். பிரார்த்தித்த போது எம்பெருமான் ஒரு பிரம்மச்சாரியாக வந்து எல்லாரையும் நான் மனம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னான். மனம் செய்து கொள்கிறேன் என்று சொன்ன உடனே பார்த்தாலாம் 365 பேர். எப்படின்னா 365 பேரை ஒன்றாக்கி நித்திய கல்யாண பெருமான் என்று சேவை சாதிக்கிறான். சமீபத்திலே திருக்கடமுலையில் அவிட்ட நட்சத்திரம் போன வாரம். அப்போ போயிட்டு வரும்பொழுது காத்தால திருவஞ்சம் முடிச்சுட்டு அந்த பக்கமாக வர்றதுக்கு ஒரு கொஞ்ச தூரம் முன்னாடி ஒரு சுவாமி கூட வந்தவர் திருவிடந்தை போயிட்டு வரலான்னார். நல்ல வேளை ஒரு 2 மைல் முன்னாடி போய் சேவித்தால் அந்த இடத்திலே திருவிடந்தை துவாதசாராதனம் ஆக்கி கொண்டிருந்தது. அங்கேயும் திருவல்லிக்கணியும் ஒரே நாள் தான் துவாதசாராதனம். அந்த துவாதசாராதத்தை நான் அனுபவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது பார்த்தேன், ஏத்துவார் தம்மனத்துள்ளான் இடவந்தை மேவிய எம்பிரான் என்னும்படியாக நாம் அவர் திருவிடந்தை என்று சொன்னார். அந்த திருவிடந்தை என்ன சொன்ன உடனே எம்பெருமானும் சேவை சாதித்தான். அதே கொஞ்ச தூரம் தாண்டி வந்தா அந்த எம்பெருமான் சேவை எழுந்திருப்போம். ஏத்துவார் தம்மனத்துள்ளான் இடவந்தை மேவிய எம்பிரான். ஏத்துமார்கள் நெஞ்சு விட்டு போக மாட்டார். அவருடைய நெஞ்சை விட்டு போக மாட்டனாலே அவருக்கும் சேவை சாதித்தான், அடியனுக்கும் சேவை சாதித்தான். தீர்த்த நீர் இத்தியாதி எல்லா சமர்த்தியும் பண்ணி கொடுக்கக்கூடியமான ஜல சமர்த்தி உடையது. நிறைய அதாவது எல்லா விதமான பாவங்களையும் போக்கக்கூடிய பவனமான தீர்த்தம் இருக்கிறது. எல்லா சமர்த்தியும் கொடுக்கக்கூடியது. அதுதான் சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடியது. ஐஸ்வர்ய சமர்த்திகள் கொடுக்கக்கூடியது. அப்பேற்பட்ட ஜலசமர்த்தி உடையது சிரமகரமாயிருந்துள்ள சோதையாக சொல்லப்பட்ட திருவேங்கடமான் என்கிறார். இந்த இடத்துல ஒரு விருட்சத்தையும் ஒரு பட்சியையும் பேயையும் மருதையும் வெண்டவளையோ ஒரு விருட்சம் ஒரு குருந்த முசித்தான். ஒரு பட்சி அந்த பகாசுரனை கொண்டான், பேயை பூதனை கொண்டான், மாமருதனுடன் போய் சென்று முடியாக சென்றான் என்ற அளவிலே அதிரதமாக. அது மட்டும் இல்லாமல் பீஷ்ம துரோணியாதிகளெல்லாம் திரட்டி கொண்டு கிடந்த துர்வகத்தை வென்றான்.
அந்த கும்பலையே அத்தனை கூட்டத்தையும் வென்றான். அப்படிப்பட்டவன் கடைசியில் என்ன சொன்னான்? அவர்கள் கையிலே அகப்பட்டு குறவை கூத்தாடினான். இடக்கை வழக்கை அறியாத பெண்களிடத்தை சென்று குறக்கூத்தாடினான் என்று வீர சிங்கார ரசத்தை இந்த இடத்தில் அனுபவிக்கிறார். வன்கையான் அவனர்க்கு நாயகன் வேள்வியல் சென்னு மானியாய் மண்கையான் இறந்தான் மராமரம் ஏழுமைய வளர்த்தினான் என்கையான் இமயத்துள்ளான் எரிஞ்சாலு மேவிய எம்பிரான் தென்கை மாத்து எழுதிட்டவன் திருவேங்கடம் அடநெஞ்சமே. வன்கையான் கீழே நரசிம்மாவதாரத்தை அனுபவித்தோம். இந்த மாவலி வாமன புராணம் என்ற புராணத்திலே மாவலியை பற்றி ஒரு கிரந்தம் இருக்கிறது, பழைய கிரந்தம். இந்த மாவலியானவன் சிறந்த எம்பெருமானுடைய பக்தன், சிறந்த பக்தன். அவனுக்கு மிஞ்சினவன் யாரும் கிடையாது. பிரகலாதன் அவனுக்கு எம்பெருமானுடைய பெருமையெல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்தபடினாலே அவன் எம்பெருமானை தவிர யாரையுமே நினைக்க மாட்டான். ஆனாலும் அசுரகுணத்துக்கு தகுந்த சில காரியங்களும் இருக்கிறது. அப்போ அந்த அவனுக்கு அசுரகுலத்துக்கு தகுந்தார் போன்று இருப்பதற்கு அவங்க இருந்தனாலே அவன் இந்திர பதவியை அடைய வேண்டும் ஆசைப்பட்டான். இந்திர பதவியை கொண்டான எல்லார் கொடுத்தாரை யார் வழிப்பார் என்னும்படியாக எல்லாம் எம்பெருமானுடையது. எல்லாவற்றையும் தான் அபகரிக்க வேண்டும், தான் இந்திர பதவி அடைய வேண்டும் என்பதற்காக பல யாகங்கள் செய்தான். எம்பெருமான் இங்கே வாமனனாக அவதரித்தான். அவதரித்த உடனே அதிதி வயிற்றில் அவதரித்த உடனே வாமனபுராணத்தில் சொன்னார், உடனே இப்பொழுதே தனக்கு பிறந்த உடனே உபநயனம் செய்ய என்று அவசரப்படுத்துகிறார். அந்த உபநயனம் ஆடவுடனே இந்த மௌஞ்சியையும் கையில் எடுத்துக்கொண்டு கையில் சின்ன கொடையும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அப்பொழுதெல்லாம் அதில் சொல்லுகிறார், யார் யார் என்னென்ன பரிசு அளித்தான். இப்பெல்லாம் ஒரு உபநயனம்னாக்கா என்னென்னோ பரிசெல்லாம் தரா, அப்படி இல்லையா? ஒருத்தர் ஜபமாலை கொடுத்தாராம், ஒருத்தர் தண்டத்தை கொடுத்தார்களாம், ஒருத்தர் கொடையை கொடுத்தார்களாம், ஒருத்தர் மௌஞ்சியை கொடுத்தார்களாம், ஒருத்தர் இந்த கையில் புஸ்தகத்தை கிரந்தத்தை கொடுத்தார்களாம். இப்படி பல விதமான ஆசீர்வாதங்கள் செய்தார்கள். அந்த வாமனனானவன் எப்படி இருந்தான் என்றால் ரொம்ப அழகாக இருந்ததான். எப்படின்னா 100 படி பாலை 10 படி பாலாக்கி 10 படி பால் சுண்ட காய்ச்சி ஒருபடி ஆக்கி ஒருபடி ஒரு ஆளாக்க ஆக்கினால் எப்படி இருக்கும், அதை போன்று எம்பெருமான் வாமனாவதாரத்தை எடுத்தார். அந்த வாமனாவதாரம் இருக்கிறது என்றால் அதை தன்னை மறைத்துக் கொள்வதற்காக அதன் தாழம்பு கொடை உண்டு. தாழம்பு கொடை என்று கேரளாவில் இருக்கிறது. வாமனன் என்றாலே குள்ளன் அர்த்தம். வாமனர்களுக்குள் வாமனனாக இருந்தான் எம்பெருமான். அவன் நேராக மாவலிடத்து சென்றான். மாவலிடத்து எல்லாரும் அந்த குழந்தையை பார்த்த உடனே யாரும் தடுக்கவில்லையாம். எம்பெருமான் நேராக சென்றான். மாவலி என்று சொன்னான். அவனுக்கு தன் பெயரை மறந்து விட்டது. சில பேர் தலைவர் என்று சொல்லுவார்கள், பேரை மறந்துவிடும், அவர்கள் பேரை அவர்களுக்கு மறந்துவிடும். அப்படி இல்லாமல் மாவலி என்ற உடனே அந்த குரல் வந்த திசையை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பிரம்மச்சாரி வடிவிலே இருக்கக்கூடிய எம்பெருமானை பார்த்தான். அப்பொழுது என்ன வேண்டும் என்றான். மாவலி மூவடி மண் தா என்றான். மூவடி மண் தா என்ற உடனே அவன் நினைத்தான், மூவடி என்றால் என் காலாலே அழைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், இந்த காலை பார், திருவடியை பார், இந்த திருவடியினாலே நான் கொடுத்தால் போனும். அந்தணன் எதற்கும் ஆசைப்பட மாட்டான், இந்த 3 அடி மண் கொடுத்தால் போதும் என்று சொன்னான். அந்த மண்ணை அந்த காலை காண்பித்த உடனே அப்பொழுது மாவலி சொல்கிறான், மாவலி சிறந்த தானங்களை அளிக்கக்கூடிய, யார் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய. அந்த மாவலி சொல்கிறான், என்னிடம் ஒருவன் யாசனம் பெற வேண்டி வந்தால் அவன் ஆள் பர்யந்தம் யாரிடமும் அந்த பொருளை கேட்கக்கூடாத அளவுக்கு நான் வாரி வழங்குவேன்.
நீ 3 அடி கேட்கிறாள், அதுவும் என் காலால் தருகிறேன் என்றால் வேண்டாம் என்று விட்டாய். என்னுடைய உன்னுடைய உன் திருவடியினாலே தருகிறேன் என்று சொன்னான். அப்பொழுது தீர்த்தத்தை சேர்த்தான். குறவண்டு 4 குண்டிகை நீர் பெய்து நம்முடைய அந்த தீர்த்தத்தை சேர்க்கும் பொழுது எம்பெருமான் கையில் தீர்த்தத்தை ஏற்றினான். அப்பொழுது சுக்கிரன் வந்து தடுக்கிறான். இதுக்கு முன்னாடி வாமனாவதாரத்தில் ஒரு சிறந்த விஷயம் ஒன்று சொல்லப்படுகிறது. வாமனாவதாரத்திலே வாமனன் இருக்கிறான் பாதாள லோகத்திலே. அப்ப ராவணன் வருகிறான். ராவணன் வரும்பொழுது வாமனன் எடுத்து நீ நானும் அப்ப அவனுக்கு காவலாக எம்பெருமான் அங்கே இருக்கிறான். ராவணன் வருகிறான். நீ நானும் விஷ்ணுவுக்கு விரோதி, இந்த விஷ்ணுவை அழிப்பதற்கு நாம் வழி செய்யலாம் என்றான். அப்பொழுதுதான் எம்பெருமான் கொஞ்சம் நகர்ந்து போய்விட்டான். அந்த காவல் புரிந்து கொண்டிருந்த எம்பெருமான் நகர்ந்து போய்விட்டான். வாமனன் சொல்லுகிறான், சிரித்து விட்டான். அந்த குண்டலம் ஒன்று இருக்கிறது வாசலிலே, அந்த குண்டலத்தை எடுத்து வா போறோம் அப்படின்னு சொன்னான். அந்த குண்டலமானது எது என்ன என்றால், அந்த இரணியனுடைய காது குண்டலத்திலே ஒரு குண்டலம், அது நகர்த்த முடியலையா. அது அந்த குண்டலத்தை அந்த குண்டலத்தை நகர்த்த முடியவில்லை. அவனை கொன்றவன் விஷ்ணு, அவன் தான் இத்தனை இருந்தான் வாசல, உன்னுடைய நல்ல காலம் அவன் அங்கே இல்லை என்று சொல்லிவிட்டான். அப்பேற்பட்ட பக்தி உடையவன், விஷ்ணு பக்தி உடையவன் வாமனன், இது மாவலி. வன்கையான் அவன் தானம் செய்தான். வன்கையான் அவனுக்கு நாயகன் வேள்வியல் சென்று மானியாய் மண் கையால் இறந்தான். எனக்கு மூடி மண்தா யானளப்ப மூடி மண்ணா தருகன்னு வாய் திறப்ப மற்றவனும் என்ன தரப்பட்டது என்னலுமே என்னபடியாக இருந்தான். அவன்தான் யார் என்றால், அவன்தான் வாலி சுக்ரீவ வதத்திலே சுக்ரீவனுக்கு சந்தேகம் போகும்படியாக 7 மராமரம் எழுதிதான் என்று சொன்னார். அதாவது உதாரணாய் இருந்தானாயிற்று, ஆசுரப்பதிகளுக்கு தலைவனாய் இருந்தானே ஆகிலும் அவன் அசுரர்களுக்கு எல்லாம் அவன் தலைவன் இருந்தாலும் அவனோட ஔதாரி குணம் இருந்தனாலே அப்ப அவனே தானும் போய் இறந்து வாங்கிட்டான். கொடுக்கறன்னு என்ன இருக்கும், சில பேருக்கு பணம் இருந்தாலும் கொடுக்கணும் மனசு வராது. அப்படி இல்லையா, வாரி வாரி கொடுக்கக்கூடியவன். அப்பேற்பட்டு போய் சண்டை போடாம தானே என்று கேட்டு வாங்கினான். அவனை அம்பாலே அழிக்கிறதா அம்பினால அழிக்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. இவன் தான் கொடுக்க வந்திருந்தான். அவன் தான் யார், அவனும் தரேன் இருக்கான. எம்பெருமான் வர சுக்கராச்சார் தடுக்கிறார். இந்த மாதிரி வந்திருக்கிறவன் எம்பெருமான் அவனுக்கு கொடுக்காத என்று சொன்னான். அவன் கேட்கிறான், எம்பெருமானே வந்து தாய் என்று கேட்கும் பொழுது அது மிஞ்சி என்ன உலகம் என்று சொல்லி கொடுத்தான் என்பான். அவரை அவன் உகந்தபடியே வாங்குவோம் என்று தன்னை இறப்பாடாய் அவன் எப்படி ஆசைப்படுறானோ, ஒரு குழந்தை ஒன்று கொடுத்தனாக்கா இருந்தா அப்படியே கொடுக்கும், கொடுத்தா வாங்குவது போன்று இவர்கள் வாங்கினான் என்று சொன்னான். வாங்கினான் ஆயிட்டு மானியாய் அவனது யஜ்ஞோடத்திலே இறப்பிலே தகநேறு வடிவை கொண்டு சென்றேன். தன் கையிலே பருத்திப்பட்ட 12 பத்தி சொல்கிறார். எப்படின்னா, பருத்திப்பட்ட 12 படுகையாவது இந்த பருத்தி மரம்னு ஒன்று இருக்கு. அது கொட்டை பஞ்சுன்னு இருக்கும். அந்த கொட்டை வாங்கி பண்ணி சுருட்டி, அதுக்கப்புறம் அந்த கொட்டையிலேருந்து பஞ்சு பிரித்துட்டு சுருட்டி அதுக்கப்புறம் அதை நூலாக்கின அப்புறம் அதை பாவு நெய்த துணி நெய்வதற்கு பாவை ஓட்டி நெய்து அது துணியாக செய்து மடித்து அதை அழகாக மடித்து விற்று போடும்படி அது விற்கும்படியாக இருக்கிறது. எப்படின்னா போடும்படி ஆயிட்டு பிறகு என்ன பண்ண துவைத்து அதை இந்த வண்ணங்கள்லாம் துவைப்பார்கள். உலர்த்தி அப்புறம் துவைச்சப்பறம் அதை உலர்த்துறது, உடுத்தி அதுக்கப்புறம் அதை உடுத்தும்படியாக செய்கிறது. அப்புறம் கிழித்து விடும், அதிலே கிழித்து சேதனுக்கு வசியமாக அது மாதிரியே எம்பெருமான் என்ன பண்ணியிருக்கிறானா, இந்த பருத்திப்பட்ட 12 பட்ட பூமியை இறந்தான் ஆயிற்று.
அப்படிதான் இறந்தான் என்கிறார். ஈஸ்வரன் தன்னில் விபக்தமாக்கி பஞ்சீகிருதமாக்கி அண்டமாக்கி தேவாதி சரீரங்களாக்கி லோக வியவஸ்தையை உண்டாக்கி அவாந்தர சிருஷ்டியை பண்ணி ரட்சித்து பிரம்மாதிகளுக்காக்கி பிரணயத்திலே எடுத்து எயிற்றிலே வைத்து வயிற்றிலே வைத்து உமிழ்ந்து பின்பு சமிருத்தியமாக்கியம் செய்தவர்களை கண்டுகொள்ள. இதுதான் 12 என்று சொல்கிறார். மாறாமரம் ஆசிரியை விசேஷிப்பத்தனும் காரியம் கொடுக்குமான். ஆசிரியன் யாரு? அங்கு சுக்ரீவனுக்காக அந்த காரியத்தை செய்தால் மராமரம் 7 மீத வளர்த்தினான். மிடுக்கை உடையவன். வளர்த்தினால பலம். பலம் என்றால் பலம். மிடுக்கை உடையவன். என் கை யான். அவனுக்கு 8 கை இருக்கிறது. இந்த இடத்துல ஆட்சித விரோத நிரசனத்துக்கு உறுப்பான திவ்யாயுதங்களை, அதாவது 8 கையிலும் ஆயுதங்கள் இருக்கிறது வைத்திருக்கிறான். தரிக்கைக்கும் பல திருக்கைகளை உடையவன். அது மட்டும் இல்லாமல் அநேகம் ஆயிரம் தோள்களையும் உடையவன். இந்த இடத்துல திரு அட்டவிகரத்தை அட்டவிகரத்தை சொல்லித்தாகுமாம். என் கை யான். என் கை யான் என்றால் அட்டவிகரத்தை எம்பெருமானை சொல்கிறார் என்றும் அர்த்தம். இப்ப இமயத்துள்ளான் நேச்ச பூமியான தெற்கில் இருஞ்சோறு மேவிய எம்பிரான். நேச்ச பூமியான தெற்கில் திருமலையிலே வந்து சந்நிதிதான். எங்கிறது மிளச்ச பூமி. இந்த இடத்துல எம்பெருமான் வந்திருக்கிறான். அவன் தான் இமயத்தில் இமயமலையில் இருக்கக்கூடியவன். அவன் தான் இங்கு வந்து சந்நிதியாக இருக்கிறான். திண்கைமா துயர் தீர்த்தவன் ஸ்ரீ கஜேந்திர ஆழ்வான் முதலியாலே ஈடுபட்டு பிரதிக்கிரியை பண்ண மாட்டாதே. நாராயணாவோ மணிவண்ணா மாறாய் என் நீக்காய் என்னபடியாக எம்பெருமான் வந்து மாவட்ட அளவில் வந்து அவனுடைய துக்கத்தை போக்கினான். அப்பேற்பட்டவன் அந்த துக்கத்தை போக்கி ரட்சித்தவனும் வர்த்திக்கும் மலை இந்த இடம். திங்கை தன்னுடைய ஒழிந்தவற்றை இடர்படுத்தி வந்து இடர்பட தண்ணீர் நினைக்கவர்களுக்கு இடர் ஏற்பட்டனால் அந்த இடரை போக்கக்கூடிய எம்பெருமான் வந்து வர்த்திக்கும் மலை திருவேங்கடமலை என்கிறார். ஸ்ரீ கஜேந்திர ஆழ்வான் வியாபாரம் ஓயுங்கனையும் பார்த்திருந்து பிற்பாடனாக குறைதீர ஆசுதற்கு முற்படனாக வந்து இந்த இடத்தில் இருக்கிறான் என்று பாசமிட்டார். அடுத்தது எண்டிசைகளும் 7 வாங்கி பொன்மையீற்றில் பெய்து பண்டோர் ஆலிலை பள்ளி கொண்டவன் பான்மதிக்கு இடறு தீர்த்தவன். ஒன்றிரல் அவுணன் உரத்துயிர் வைத்தவன் ஒள்ளியிற்றொடு திந்திரல் அறியாயவன் திருவேங்கடம் அடைநெஞ்சமே. எண்டிசைகளும் 8 திசைகளுக்கும் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு 8 திசை இருக்கிறது. 8 திசைக்கு திக்குகளுடைய கூடியுள்ள லோகங்கள் 7 உலகங்களையும் வைத்துக் கொண்டான். வாங்கி சாக்கியமான தன் திருவயிற்றிலே வைத்து பண்டு பவனமாக இருப்பதில் ஒரு அழகிய ஆலந்தல சில பிரளயனும் கொண்டு பொழுது ஒவ்வொரு உலகினர் இயல்பே ஈண்டோடு இருக்கும் மனைநீராட்டி என்னும்படியாக எம்பெருமான் தன் வயிற்றிலே வைத்துக் கொண்டிருந்தான். எம்பெருமான் உண்டுமிழ்ந்த எச்சில் தேவர் நாம் மீது எல்லாரும். அப்பேற்பட்டவன் ஒரு சின்ன பிரளயம் எங்க பார்த்தாலும் ஒரே ஜலமாக இருக்கிறது. கடல் கொண்டு விட்டது. பிரளயம் வந்து விட்டது. அப்போ ஒரு ஆலந்தளிரிலே தன்னுடைய வயிற்றிலே சிறிய ஆலந்தளிலே பவனமாய் படுத்துக் கொண்டிருந்தது. கட்டை விரலை வைத்துக் கொண்டு வாயிலை வைத்துக் கொண்டிருந்தான். அந்த உலகம் வெளிநாடு காணும் போய்விடாமல் இருப்பதற்காக தன் கட்டை விரல் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தான். அப்பேற்பட்ட அகடிதனா சாமர்த்தியத்தை உடையவன். பான்மணிக்கு இடர் தீர்த்தவன். சந்திரனுக்கு ஒரு இடர் ஏற்பட்டது, அதை போக்கினவன். ஒன்றிரல் அவுணன் உரத்துயிர் வைத்தவன் உள்ளையிற்றோடு மிக்க மிடுக்கை உடைய இரணியனுடைய, அதாவது கம்பீரமான, அதாவது கீழே பாசுரமேட்டமே வாமனாவதாரத்திலே அந்த இரணியனுடைய காது குண்டலத்தையே ராவணனால் நகர்த்த முடியவில்லையாம். அப்பேற்பட்ட பலத்தை உடையவன்.
அப்பேற்பட்டவனுடைய அவன் இரணியன்னாக்க தங்கத்தை பொன்னன் என்று அவனுக்கு அந்த பேரு. அந்த பொண்ணை கிழிக்கக்கூடிய நகத்தை உடையவன் எம்பெருமான். அது குறிப்பாக அழகிய திருவையரோடு கூடிய சலியாத மிடுக்கை உடைய. அப்போ ஒரு தங்கத்தை கிழிக்கிறான்னாக்கா எப்படி இந்த நகமானது எப்படி இருக்கும்? அதை கிழிக்கிற அளவுக்கு பலம் பொருந்தியவன் நரசிம்மமாக இருக்கிறான். திருமந்திரம் சொன்ன திருக்கனுக்கு உதவினவன். கீழே சொன்னேன், திருமந்திரத்தை சொன்னார். குலந்தரும் செல்வந்தந்திடம் அடியார் படுதையர் ஆயனவெல்லாம் நிலந்தரம் செய்ய நீழ்விசும் வளரும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடம் பெற்ற தாயினும் ஆயன செய்யும் நரந்தரும் சொல். அப்பேற்பட்ட சொல்லை சொன்னான். பொதுவாகவே குழந்தைகள் ஒரு நல்ல விஷயம் சொன்னாக்க ஏதாவது சிறிய பரிசு தருவது வழக்கம். அது தகப்பனாயிருப்பவன் அதை கண்டு சந்தோஷப்பட வேண்டும். ஆனால் இந்த திருநாமத்தை கேட்டவுடனே அவன் கோபம் கொண்டு இவனை வதைக்க முற்படும் பொழுது எம்பெருமான் வந்து காப்பாற்றினான். திருமந்திரம் சொன்ன சிறுக்கனுக்கு உதவினவன். திருநாமம் சொன்னார் எல்லாருடையும், அவனுக்கு மட்டும் இல்லை. அந்த திருநாமத்தை எல்லாரும் சொன்னாக்க அவரோட சம்சார துக்கத்தை போக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய மலை திருவேங்கட மலை என்று பாசப்படுகிறார். பாருநீர் எரிகாற்றினோடு ஆகாசமும் இவையாயினான் பேருமாயிரம் பேச நின்ன பிறப்பிலி பெருகுமிடம் காரும் மார்பணிநீர் விசும்பிடை சொருமாமையில் தொய்தன சேரும் மார்பொழில் சொல் எழு திருவேங்கட மட நெஞ்சமே. கீழே எங்குமுடன் கண்ணன் என்ற மகனை காய்ந்த என்ற இரணியின் நிரசனார்த்தமாக அனுபவித்தார். கீழே இந்த இடத்துல பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்று பிறப்பு சொல்லி இருக்க பிறப்பிலி என்ன கூடுமோ இவன் பிறப்பிலி என்று சொன்னார். பாருநீர் எரிகாற்றினோடு ஆகாசமும் இவையாயினான் பேருமாயிரம் பேச நின்ன பிறப்பிலி பெருமிடம். பிறப்பிலி என்று பாசமிட்டார். பிறப்பிலி என்று சொல்லலாம் என்றால் அகர்மத்தை நீள் விசும்பிடை காரும் மேகமும் வார்பணியும் சோறுமதாய் மாமுகில் தோய் தரும்படி சேருவார் பொழிலாலே சுழப்பட்டதுமாய் எழிலை உடைத்தான திருவேங்கடம். அழகாக சொல்கிறார். அர்த்தம் பாருங்க. நீள் விசும்பிடை பெரிய விசும்பு, காரும் காரண கருப்ப கண்ணங்கரின்னு இருக்கக்கூடியது, காரும் மேகமும் வார் பனியும் சேர்ந்திருக்கிறது. சேருமத அதாவது கருப்பாக இருக்கிறது, மேகங்கள் கருத்த மேகங்கள் சேர்ந்திருக்கிறது, பனியும் சோரமதாக இருக்கிறது. அந்த மாமகில் தோல் அப்போ அந்த திருவேங்கட மலையில பொழில் இருக்கிறதாம். அந்த பொழிலே போய் சேருகிறதாம். பொழிலாதி அது ஒரு பொழில் மட்டும் இல்லையா, திருவேங்கட மலை முழுக்க அந்த பொழில் இருக்கிறதாம். சுழப்பட்டதுமான அழகான எழிலை உடைத்தான இருக்கக்கூடிய திருவேங்கடம் என்ற அண்மையை பற்றி ஒரு யோசனை சொல்கிறார். பாருநீர் எரிகாற்றினோடு ஆகாசமும் வெய்யாயினாம் பேருமாயிரம் பேச நின்ன பிறப்பிலி பெருகுமிடம். பெரிய ஆகாசத்தினுடைய இருக்கிற மேகங்களும் பிரம்மாண்டமான ஆகாசம், விண்ணீல மேலாப்பு விரித்தார்பால் மேகங்கள் என்னபடியாக பெரிய ஆகாசமாக இருக்கக்கூடியது. பெரிய ஆகாசத்தில் இருக்கக்கூடிய மேகங்களும் மிக்க பனியும் கனமான பனியில் சோறுவதாய் வாக்கியத்தை அன்வைத்துக் கொண்டு திருவேங்கடத்தை விசேஷமாக சொல்லுகிறார். மேகங்கள் சோர்வதான பெரிய மேகங்கள் என்னாதோ என்ன சோர்வதாய் மேகங்கள் பொழிந்து கொண்டே இருக்கிறது, சொரிந்து கொண்டே இருக்கிறது. ஒரு மேகம் மட்டும் இல்ல, மேகம் பொழிந்து கொண்டே இருக்கிறதா. அப்பொழுது சேருவார் என்ற அர்த்தத்தை மேகங்கள்லாம் வந்து சேரலாம். அப்பேற்பட்ட இடத்தை என்று சொல்கிறார். பிறப்பிலே பெருமிடம் அகர்மவசியனாய் இதர விசாஜியனாய் ஜகத்தின்படி எண்ணிருக்கே கர்மவசியனாலே அவனுக்கு பிறப்பு ஏற்படவில்லை, அகர்மவசியனாய் இருக்கிறான். அப்பேற்பட்டவன் வந்திருக்கிறான் என்று பாசமிட்டார். காரித்தாது மேகங்களும் மிக்க பணியும் பெரிய ஆகாசத்தின் இடையிலே சொரிவதாய் பெரிய மேகங்கள் பணியும்படியும் நீண்ட சோலை சோழப்பட்ட திருவேங்கடம் என்று கீழே அனுபவித்தார்.
பெருகின மிக்க ஜலத்தை உடையதாய் ஆகாசத்திலே வர்த்திக்கிற மேகங்களானவை சேரவே. ஆகாசத்தை தான் வர்த்திக்க முடியும். அது என்ன என்றால் திருவேங்கட மலையில் போய் வர்த்திக்கிறான். அப்பேற்பட்ட இடம் கீழே திருமாலையில் சொல்ல வண்டினம் முரணும் சோலை மயிரினம் ஆனும் சோலை என்ற பாசுரத்திலே கொண்டல் மீது அணுவும் சோலை குயிரினம் பூவும் சோலை அண்டர்கோன் அமரும் சோலை அணி திருவரங்கம் என்ன என்று சொன்னார். அங்கு ஏன் இதெல்லாம் இப்படி ஏற்பட்டனா, அங்க எம்பெருமான் இருப்பதனாலே அந்த வண்டின முரணும் சோலை இருப்பது போன்ற இந்த இடத்திலே பாருநீர் காரும் மார்பணி நீர் விசும்படை சோறுமாமையில் தோய்தரா என்று பாசப்படுகிறார். பரந்த பொழிலாலே சொல்லப்பட்ட எழில் ரொம்ப அழகா இருக்கிறதா பார்ப்பதற்கு. சேரும் பொழில் சூழ் எழில் திருவேங்கடம் அடை நெஞ்சே நெஞ்சமே என்கிறார். நெஞ்சே அந்த திருவேங்கடத்தை அடையப்பார் என்று பாசப்படுகிறார். அடுத்த பாசனத்தினாலே அம்பரம் அனல்கா நிலம் சலமாக நின்று அமரர்கோன் ஒம்புலா மலர்மேன் மலிமட மங்கதன் கொடுனன் அவன் கொம்பின இடமட குரமாதன் நீழுதனந்தரும் செம்புணம் அவகாவல்குள் திருவேங்கடம் அட நெஞ்சமே. அம்பரம் ஆகாசம், அனல் அக்னி, கால் காற்று, நிலம் பூமி, ஜலம் ஜலம் ஆகிய பஞ்சபூதங்களாய் இருக்கும் அவனாய் நித்திய சூரியர்களுக்கு தலைவனாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் பரிமளம் வீசிக்கிற தவறி மலர் மேலே பொருந்தி கொண்டிருக்கிற பிராட்டி மடமின்னும் பெருவிழாட்டியாருக்கு வல்லவனான நாயகனான சர்வேஸ்வரன் நித்தியவாசம் பண்ணக்கூடிய இடம். இறையும் அகலை இல்லை இறையும் என்ன அகலை இல்லை இறையும் என்ன அலன்மேன் மங்கை உரைமார்பா என்று பாசனப்படுவது போன்று இந்த இடத்தில் கொம்பன் என்ன இடமட குரமாதர் வஞ்சி கொம்பு போல் இடுப்பையும் மடப்பத்தையும் உடைய குறப்பெண்கள் உயர்ந்த பெண்கள் பரன் கட்டியிருப்பார்களாம். அந்த இடத்துல பரன் கட்டியிருந்து இந்த தானியங்கள்லாம் தூவும் பொழுது அந்த கொள்ளை நிறங்களை காத்து கொண்டிருந்தாலாம். செம்புணம் அவகாவல்கள் திருவேங்கடம் அட நெஞ்சமே இந்த இடத்தில் சொல்றார். ஜகதாகாரனாய் நிற்கும்படியாய் சொல்லுகிறது. அமரர்கோன் இத்தாலே அமரர்கள் அதிபதியான இருக்கும்படியே சொல்கிறார். பொம்பலா மலர்மேன் மலிமட மங்கதன் என்று சொல்கிறார். கீழ்பாட்டில் ஜகதாகாரத்வாரம் இன்னைக்கு உபயபூதி யோகத்தையும் சொல்லுகிறது. சியாசார்த்தன் ஜகத்பதி என்கிறபடியே அங்கிருக்க இருக்கும் இருப்பை அனுபவிக்கிறார் இந்த பாசுரத்தினார். அமரர்கோன் என்றது அர்த்தத்தை சொல்கிறார். ஒம்பலா பரிமளம் உலாவுகின்ற மலர் மேல் சமிருத்தியான எங்க பார்த்தாலும் புஷ்ப வாசனை. அந்த இடத்துல மடமங்கை பவ்யதாயுடைய பிராட்டி என்று சப்தார்த்தமாய் வம்பு என்றால் புதுமையாய் அத்தாலே செவ்விப்பு அப்பதான் புஷ்பித்திருக்கிறது. கொடுனன் புஷ்ப அப்போதறந்த செந்தாமரை போலே அவதரித்தவள் அவருடைய கொடுனன் என்கிறார். பெருவிராட்டியாருக்கு வல்லவனானவன் கும்பு இத்தியாதே வஞ்சி கொம்போடு ஒத்த இடையையும் ஆத்ம குணங்களையும் உடைய குலமாதர் உண்டு. குலப்பெண்கள் ஓக்கத்தை உடையனான ஒழுக்கம் என்றால் பெரிய பரன். அந்த இடத்துல பரங்கள் தோணும். செம்புணம் பாலை நிலமாகியாலே நிலப்பிரயுக்தமான சிவப்பு செக்கச்செவன்னு இருக்கிறதா மலையிலாம். அந்த பரன்னு சிவப்பா இருக்கிறதாம். தினை முற்றி நுனி பொழுத்த அவ்வளவில்லை. திரையெல்லாம் முற்றி போய் நுனி பொழுத்துருக்குமா. அப்போ கிளியானது என்ன பண்ணமா கிளி புறாக்கள் செம்புணம் என்று சொன்னாலே செம்புணம் என்ற சொன்ன சிவந்த கொள்ளை நிலங்களை காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த புறாக்களும் கிளிகளும் அந்த தானியங்களை அழகாக கடித்துக் கொண்டு செல்கிறதாம். பொருட்கள் கடியாதபடி நோக்குகிற பார்க்கிறதாம். அந்த அழகை பார்த்த உடனே தன் இந்த புறாக்களும் கிளிகளும் அந்த தானியங்களை உண்ணவும் மறந்து விடுகின்றன. அது சொல்கிறார். புறாக்கள் என்றால் கபோதங்கள். இதனம் என்கிறார். பரன் என்றது சம்புணம் என்றதுக்கு கதிர் நுனி படுக்கையாலே வந்த சிவப்பென்று யோசனை. இந்த இடத்துல அடுத்து பேசுமின் திருநாமம் எட்டெழுத்தும் சொல்லி நின்ற பின்னரும் பேசுவார் தம்மை உய்யவாங்கி பிறப்பருக்கும் பிரானிடம் வாசமாமலர் நாறுவார் பொழில் சூழ்தரும் உலகிற்கெல்லாம்
தேசமாய் திகழும் மலை திருவேங்கடம் அடநெஞ்சமே. பேசும் நித்யாதி பெரிய விராட் இந்த இடத்துல சொல்றாரு. வைகுண்டேது பரலோகே சியாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு சிந்தியாத்மா பக்தி பாகவதி சகா என்கிறபடி இருக்கும் இடத்திலே கீழ்ப்பாட்டிலே அமரர்கோன் என்று சொன்னார். இந்த இடத்தை ஜக்வா வைகுண்டம் முக்தமம் சுவாமி புஷ்கரணி தீரே ரமயா சகமோதிதே என்று வந்தபடியே அணுகு சந்தித்து அவன் வந்ததற்கு பிரயோஜனத்தை அருளி செய்கிறார் என்று அவன் எதுக்காக இங்கு வந்திருக்கிறான் என்பதை இந்த இடத்தில் அருளுகிறார். பேசுமின் பேசுவார் தம்மை உய்யவாங்கி பிறப்பருக்கும் பிரானிடம் பேசுமின் திருநாமமிட்டெழுத்தும் சொல்லி நின்று என்று இத்தனையும் பரோபதாசமாய் பிறருக்காக சொல்கிறார். வாசமாமலர் என்று மேவித்தனையும் சுகதமாக அருளி செய்கிறார். அன்னைக்கு அது மட்டும் இல்லை, தனக்காகவும் சொல்கிறாராம். அன்னைக்கு திருவுள்ளத்தை ஏற்று குறித்து அருளி செய்கிறார். பிறர் பற்றி பிறர்னு சொன்னாக்கா அவர் கேட்பார்களோ மாட்டார்களோ, ஆனால் தன் திருவுள்ளத்தை குறித்து சொல்கிறார் என்பதாக கொள்ளலாம். அப்படியே இடர் வந்தபோது எல்லாரும் முக்க சொல்லி குடி போற கடிதான இனிய திருநாமமான எட்டெழுத்தையும் சொல்லி நின்று ஒரு கால் சொன்னோமிரே என்று கைவாங்காது. இன்னைக்கே ஏதாவது கஷ்டம் வச்சா நானும் சொன்னேன் நமரும் முறை நின்றுபடியாக எல்லாரும் சொல்லுங்கள் என்று சொன்னாராம். இன்னைக்கு பின்னரும் அதுக்கப்புறம் கூட சொல்லுங்கள் என்றால் வாயாறு திருநாமத்தை சொல்லுபவர்களுக்கு சத்தாகார நிவாரமே அவர்களுக்கு உஜீவிக்கும்படியாக அங்கீகரித்து பின்னே அவர்களுக்கு விரோதியான சம்சாரத்தை பந்தத்தையும் அறுத்து கொடுக்கும் உபகாரன் வர்த்திக்கிற திவிதேசம் என்கிறார். பேசுமின் என்றதுக்கு சொல்கிறார். திருநாமம் விட்டெடுத்து சொல்லி நின்று பின்னரும் பேசுவார் தம்மை உய்யவாங்கி பிறப்பருக்கும் பிரானிடம் பேசுமின் என்ற இத்தனை பரோபதாசமாய் திருநாமம் எட்டெழுத்தும் சொல்லி நின்று பின்னரும் பேசுவார். எட்டெழுத்து சொல்லணும், பின்னையும் பேசுவார். தம்மை அப்படி சொல்லுபவர்களை தம்மை உய்யவாங்கி பிறப்பருக்கு அவருடைய ஜன்ம பரம்பரை அறுத்து பிறக்கும் பிரானிடம் பேசுமின். யாரு அறுக்கும் பிரான்? யார்? எம்பெருமான். பேசுமின் எம்பெருமானிடத்தை இத்தனையும் என்று பரோபதம் பிறருக்கு சொன்னார் என்று வாக்கியத்தை அன்வைத்து கொள்ள வேண்டும். பிரகரண சுவாரஸ்யத்துக்கு தான் இனிய திருநாமம் என்று சமஸ்தபதமாக்கி அருளிச்சுக்கிறார். அன்னித்து பரோபதேசம் என்னும் பட்சத்திலே பகவஜன பிரயோகத்தாலே எல்லாரையும் சொன்னதுக்கு எல்லாருக்கும் பேசுமின் என்று சொன்னாலே எல்லாரையும் சொன்னதாகவும் ஒரு அர்த்தமாக இருக்கிறது. செங்கையர் திளைக்கும் சனை திருவேங்கடத்துற செல்வனை மங்கையர் தலைவன் கலிகண்ணி மந்தமிழ் செஞ்சல் மாலைகள் சங்கையின்னி தரித்துரைக்க வல்லார்கள் தஞ்சமதாகவே வங்கமா கடல் வையம் காவலராகி வானரகால் வரை செம் இளமையாலே சிவந்த கயல் மத்சங்கள் திளைக்கும் கழித்து வர்த்திக்கிற சுனைகளுடைய திருமலையில் நித்தியவாசம் பண்ணுகிற சேப்புதி விஷயமாக திருமங்கையில் உள்ளவர்களுக்கு ராஜாவாய் கலிதோஷத்தை போக்கின ஆழ்வார் அழகிய தமிழ் பாஷையால் அருளி செய்த சத்த சந்தர்ப்பங்களை தரித்து சொல்ல வல்லவர்கள் நிச்சயமாக மரக்கலங்கள் மரக்கலங்கள் நிறைந்த பெரிய கடல் சூழ்ந்த வையத்துக்கு காவலராகி வானரையும் ஆழ்வார் என்று சொன்னார். ஆக்கை புகாமை உய்யக் கொள்வான் நின்ன திருவேங்கடம் என்று என்ன கிடவுது. ஆக்கை புகாமை உய்யக் கொள்வான், அதாவது மறுஜன்மம் ஏற்படாதபடி செய்யக்கூடியவன். யாருன்னா வாசமித்யாதி பருவத்தை உடைத்தாயிருந்துள்ள பல மலர்களாலே கவலா நின்றுள்ள பரந்த பொழிலாலே சொல்லப்பட்டிருக்கிற விதமாய் உலகுக்கெல்லாம் தேசமாய் திகழும் மலை நீநிலத்தில் உள்ளது என்கிறபடியே பரமத்துக்கு உண்டான ஏற்றம் திருமலை இங்கே ஆகையாலே சம்சார உத்தேசமாகும்படி இருக்கிறது. திலது முலகுக்காய் என்ன கடவுளே நிலமகள் தன் நெற்றிக்கு திலதுமாய் நின்ற என்று இட்டு வைத்தார். இந்த பாசனத்தினாலே இந்த இடத்துல சொல்றார். முக்தர் என்று என்ன முக்க பஞ்சவிம்சத்தை வாசிக்கிறார்.
பகவத் அனுபவமே யாத்திரையாய் கழிக்குமா போலே முக்தர்களும் எப்பொழுதும் எம்பெருமானையே நினைத்துக் கொண்டிருப்பார்கள். எவ்வளவு புகழாலே வந்து சிவந்த நிறத்தை உடைய கயல்கள், அழகிய இளம் மீன்கள் கயல்கள்லாம் இருக்கிறது. ஒன்றோடொன்று அது சிவப்பாக இருக்கலாம், இளம் சிவப்பாக இருக்கலாம். ஒன்றோடொன்று கழித்து வர்த்திக்கின்ற சுனைகள், பெரிய பெரிய சுனைகளை உடைய திருமலையிலே நித்தியவாசம் பண்ணுகிறான் எம்பெருமான், சேப்பதியான எம்பெருமான். அவனை மங்கையர் தலைவன் திருமங்கைக்கு நிர்வாகரான ஆழ்வார் அழகிய தமிழில் செவ்விய சொல்லலாலே செய்த தொடையை தரித்து சொல்ல வல்லவர்கள் நிச்சயமாக கடல் சூழ்ந்த பூமிக்கு ஒரு இரட்சகராய் பின்பு நித்திய விபூதியும் தங்களிட்டு வழக்கம்படி ஆகப்பெறுவார்கள். நிச்சயமாக கடல் சூழ்ந்த மன்னரம் மட்டுமில்லாமல் விண்ணுலகத்தின் ஆழ்வர் என்கிறார். இது கூடுவது ஒன்று என்னில் சங்கையின் நீ, இதை சங்கை பண்ண வேண்டாம், சந்தேகம் வேண்டாம் என்கிறார். பொங்கு சீர் செங்கையர் திளைக்கும் சொன்ன என்ற முதற்பாட்டிலே சொன்ன விசேஷனத்தை இந்நிகமத்திலே அருளி செய்தவருடைய உட்கருத்தாய் அருளுகிறார். இதன் தாமும் மீனாய் பிறக்கும் இதோடைய ஆவேனே என்று மனோரதிக்கிறார். ஐயோரும் என்ன பண்ணுகிறார்? குலசேகர ஆழ்வாரை போன்று மீனாய் பிறக்கும் இதோடைய ஆவேனே என்று மனோரத்தினாலே மண் என்று அர்த்தமிடுகிறார். அழகையா என்றது தஞ்சமதாகவே என்பதற்கு நிச்சயமாக பரிதார்த்தம் நிச்சயம் அவனை எம்பெருமானை பற்றினால் வானர்கள் ஆழ்வர் சங்கையின் இருங்கோல் என்று கூட்டிச் சொல்கிறார். ஸ்ரீகாந்தாய் கல்யாண நிதியத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ஸ்ரீமதே ரம்யதாமாது முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினி பூயார் நித்தியஸ்ரீ நித்தியமங்கலம் மங்களம் குருவர்யாய மங்களம் சரதாயனே மங்களம் கார்கியவம்சாய நித்தியஸ்ரீ நித்தியமங்கலம் ஆழ்வார் பெருமானாஜிய திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே